relational function எதில் இருக்கும்னா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கில் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் புக்கில் லெசன் 3ல் 10th ஸ்டாண்டர்டு எக்ஸாம்பிள் நம்பர் 1 பேஜ் நம்பர் 4ல் இருக்கும். கொஸ்டின் என்னன்னா, இஃப் a is equal to a, 1, 3, 5, b is equal to 2, 3, then find ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cross b and b cross a. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, is a cross b equal to b cross a? If not, why? Third one, show that number of terms in set a cross b is equal to number of terms in b cross a is equal to number of terms in a product number of terms in b. இது மூணுத்தையும் இப்போ நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து given எழுதிங்க. given என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்கோம் அப்படி எழுதிங்க. ஏவும் b அப்படி எழுதிங்க. a equal to 1, 3, 5, b is equal to 2, 3. ஃபர்ஸ்ட் இத்தனை என்ன சொல்லிக்கிறாங்க, a, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, a, b, அதாவது a cross b யும் b cross a யும் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது சொல்யூஷன் அப்படின்னு போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னா a cross b கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து a டேர்ம் என்ன, 1, 3, இதான் a செட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். b செட் வந்து 2, 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது இது வந்து கார்ட்டீசியன் மல்டிப்ளிகேஷன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ஏல இருக்கிற ஒவ்வொரு டேமையும் எடுத்து பியில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அது 1. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் செட் A is equal to 1. So we have to multiply first term of A element into first term of B element, first term of A element into second term of B. So இந்த செட்டில் இருக்கிற எல்லா நம்பரையும் செட்டில் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு 1 வச்சு 2 பண்ணணும். ஸோ 1 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2, 1 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3, 3 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2, 3 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3, 5 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2, 5 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3. இப்படி ஒவ்வொன்றா பண்ணணும். இதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போது இதை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே முதல் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். 1 வச்சு 2 பண்ணுங்க. 1, 2 இது ஒரு செட் ஆகிடுச்சு. அடுத்து 1 வச்சு 3 பண்ணுங்க. 1, 3. அப்புறம் 3 வச்சு 2 பண்ணுங்க. 3, 2. அப்புறம் 3 வச்சு 3 பண்ணுங்க. 3, 3. அப்புறம் 5 வச்சு 2 பண்ணுங்க. 5, 2. அப்புறம் 5 வச்சு 3 பண்ணுங்க. 5, 3. ஸோ இதுதான் வந்து A cross B என்ற செட். இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, B cross A கண்டுபிடிக்கணும். B cross A என்னன்னா, A இருக்கிற இடத்துல, அதாவது A இருக்கிற இடத்துல ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிட்டோம், B இருக்கிற இடத்துல பியோட வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். இப்போ B cross Aனா ஃபர்ஸ்ட் இருந்தது B தான். ஸோ B எடுத்து எழுதிங்க. 2, 3 cross A. இந்த ஏன்றது என்னன்னா கொடுத்துருக்கு 1, 2, 3. அப்போது A cross Bன்றது இந்த வேல்யூ, இது வந்து அப்படியே தலைகீழாக வந்துச்சுன்னா B cross A. அப்போது இதோட கிராஸ் ப்ராடக்ட் அப்போ டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ இதை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 2 வச்சு 1 பண்ணுங்கள். 2, 1. 2 வச்சு 2 பண்ணுங்கள். 2, 2. 2 வச்சு 3. 1, 3, 5. 1, 2, 1, 2, 3, 2, 5. அப்புறம் 3 வச்சு 1 பண்ணுங்க. 3, 1, 3, 3.
A cross Bயும் B cross Aவும் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சோம். செகண்ட் என்ன சொல்றாங்க, is A cross B equal to B cross A if not y அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னன்னா A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம செகண்ட் A cross B, இந்த A cross Bயும் B cross A ஈக்குவலா அப்படின்னா இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லா டேர்ம்ஸும் பாருங்கள். இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லா டேர்ம்ஸ், அதாவது இந்த செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பாருங்கள், இந்த செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் பாருங்கள். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா A cross B is equal to B cross A. இது ஈக்குவலாக இல்லைன்னா A cross B is not equal to B cross A. ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் பாருங்கள் 1,2. இங்கே என்ன இருக்குது 2,1 இருக்குது. அப்போது 1,2 not equal to 2,1. அடுத்தது பாருங்கள் 1,3. இங்கே என்ன இருக்குது 2,3, அதுவும் இல்லை. அதேமாரி இதோட சம்மந்தப்பட்ட டேர்ம் என்னது 3,1. அப்போ 1,3 3,1. அப்போது 1,3 is not equal to 3,1. ஸோ நம்மளுக்கு A cross B is not equal to B cross A. Therefore A cross B is not equal to B cross A. அடுத்து தேர்ட் உத்தரம், ஸோ தட் இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் into the element, the set of A cross B equal to number of terms into B cross A equal to number of terms in A set multiply number of terms in B. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து n of A cross B, அதாவது A cross B கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இதில் nன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம், மூணு டேர்ம், நாலு டேர்ம், அஞ்சு டேர்ம், ஆறு டேர்ம். ஸோ 1 term, 2 term, 3 term, 4 term, 5 term, 6 term. அப்போது n of A cross B equal to 6. அடுத்து இது பாருங்க B cross A, number of terms in B cross A. அப்போது 1 term, 2 term, 3 term, 4 term, 5 term, 6 term. ஸோ 6. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, number of element in A set. இந்த A set பாருங்க எத்தனை terms இருக்கு, 1 term, 2 term, 3 terms. ஸோ அப்புறம் B பாருங்க, B செட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 1 term, 2 term. அப்புறம் இதை கண்டுபிடிக்கும், அதாவது n number of term in A multiply number of term in B. ஸோ நம்ம கடைசியாக கொடுத்தது ப்ரூவ் ஆகிடுச்சு, எல்லாமே R தான் வருது. ஸோ number of term in A cross B equal to number of terms in B cross A equal to number of term A plus number of terms in